அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான். சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது, நானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான் என்றனர். இவற்றையெல்லாம் நாங்கள் கேட்டோம் என்று கூறுகிறார்கள். அதற்கு பிலாத்து, மரண தண்டனை கூறிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை, எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என கூறுகிறான். அதற்கு அவர்கள், இயேசுவை சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்கின்றனர். சரி, திருவிழா நாளில் ஒரு கைதியை விடுதலை செய்வது நம் வழக்கம் அல்லவா? சிறையில் இருக்கும் பரபா என்னும் கைதியை தூக்கிலிடவும் இயேசுவை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு என பிலாத்து கூறுகிறான். அதற்கு அவர்கள், இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாவை விடுதலை செய்யும், பரபாவை விடுதலை செய்யும் என்று பரிசேயர்களும் மூப்பர்களும் சொல்ல, பிலாத்து, இவனை நீங்களே கொண்டு போய் சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கை கழுவுகிறான். மனித மதிப்பீடுகளை சரியாக உணர்ந்து கொள்ளாமல் ஒவ்வொரு மனிதனும் உன் படைப்பு என்பதை மறந்து பகைமையை வளர்த்து பாசத்தை வெறுத்து உறவினை முறித்து தனி மனிதனாய் வாழ்வதில் எவ்வித மகிழ்ச்சியும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து உம் வழியே மீட்பின் பாதை என்பதை நினைவில் கொண்டு வாழ்ந்திட எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உரிமை வாழ்வு கொடுத்தவருக்கு இதோ அர்த்தமற்ற சுமை, அன்பினால் அரவணைத்தவருக்கு இதோ அநியாயமான சுமை, பாசத்தால் அனைவரையும் நேசித்த நம் ஆண்டவருக்கு இதோ பாவத்தின் உருவமான பாரச்சிலுவை. ஏன் இந்த கொடுமை? எதற்கு இந்த கொடூரம்? சாவையே வாழ்வாக்கும் சரித்திர பயணத்தில் ஆதி மரத்தின் வேறிருக்க சிலுவை மரத்தை இயேசுவின் முடிவாக அமைத்திட இவர்கள் முனைந்து விட்டார்கள். பூரண அமைதியும் பெருங்கருணையும் விழிகளில் வழிய வெளிச்சம் நீளச் செய்யும் வாயிலை நோக்கி நம் இயேசு புறப்பட்டு விட்டார். உண்மை நிலை அறியாமல் எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற குதர்க்கமான சிந்தனையோடு மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்தி அவர்களின் உள் மனதை காயப்படுத்திய நேரங்களுக்காக எங்களை மன்னித்து மீட்டிடும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசு தம் தாயை சந்திக்கிறார். சிலுவை சுமக்கும் இதயம். தாங்கியவர் நிலத்தின் பொறுமையையும் மழையின் உறுதியையும் தன்னகத்தை கொண்டவர். சோதனை தாங்காமல் சோர்ந்து போய் வீழ்ந்து விடுபவர் இல்லை, தளர்ந்து போய் வீழ்ந்து விடுபவரும் அல்ல. கொல்ல துடிக்கும் கொடுமைக்காரர்களின் சாட்டையடியும் கரடு முரடான பாதையும் பாரச்சிலுவையும் பாடாய்படுத்துகின்றன. பாரமான சிலுவை இயேசுவின் தோள்களை அழுத்த கரடு முரடான கற்கள் அவரின் மென்மையான பாதங்களை பாதம் பார்க்கின்றது. நம் இயேசு நிலை தடுமாறுகிறார். நிலை தடுமாறியவர் கீழே விழுகிறார்.
விழுந்த இயேசுவை வீரர்கள் சாட்டையால் அடித்து எழுப்ப முயற்சி எடுக்கின்றனர். பாவம் நிறைந்த உலகில் உமது உண்மையும் நீதியும் நிறைந்த பாதையில் நடக்காமல் அநீதிகளிலும் பேராசைகளிலும் வீழ்ந்துவிட்ட எங்களை தாயும் தாயன்பும் விவரிக்க இயலாத உணர்வுகள், துயரமே வாடிடும் தன் மகனின் நிலை கண்டு கவலைகள் கரைபுரள கலங்குகிறாள் நம் அன்னை. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து பாசத்தோடு வளர்த்த தம் ஒரே மகனை அன்னை மரியாள் சந்திக்கிறாள். இருவரின் கண்களும் ஈரம் கசிய தங்களின் இன்னல்களை பரிமாறிக்கொள்கின்றன. அன்னை மரியாள் தன் அன்பு மகன் இயேசுவை பார்க்கின்றாள். உடல் முழுக்க இரத்த காயங்கள், கசையடிகள் உடலை கிழித்து இரத்தம் வழிந்தோடிக் கொண்டிருக்கின்றது. கலகக்காரர்கள் மாறி மாறி அடித்ததால் முகம் பொலிவிழந்து காணப்படுகின்றது. பிடித்த தன் மகனை இறுக்கிக் கொள்ள முடியாமல் சற்றே மூச்சை இறுக்கிக் கொண்டு நிற்கின்றாள் நம் மரியாள். தாயும் மகனும் சந்திப்பதை படை வீரர்கள் தடுக்கின்றனர். படை வீரர்கள் கதறி துடிக்கும் அன்னையை அப்புறப்படுத்திவிட்டு இயேசுவை தொடர்ந்து செல்ல ஆணையிடுகின்றனர். சந்திப்பை முடித்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறார் நம் இயேசு. தோல்வியிலிருந்து வெற்றியும் சோதனையிலிருந்து சுகத்தையும் தனிமையிலிருந்து உறவையும் தருகின்ற தாய் மரியாளை மறந்து பிற இடங்களுக்காக ஓடிய நேரங்களை நினைத்து வருந்தும் எங்களை மன்னித்தருளும். எங்கள் மேல் இரக்கமாய் இலை மூடும் மிக